பொது இடங்களிலே மாடுகளை வெட்டி அவர்கள் எந்த விதமான அனுமதி இல்லாமல் விதிமுறை மீறல், இதைத்தான் தடை செய்ய வேண்டும் என்று நாம் கோரியிருக்கிறோம். இந்த பக்ரீத் பண்டிகைக்கும் மாடுகளை வெட்டுவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து சூரிய பிரசாந்த் வந்து தாக்கல் பண்றாரு. விரைந்து 1 வாரம் 10 நாளுக்குள்ள விசாரிச்சு அதுக்குள்ள ஒரு தீர்ப்பு, அதுக்குள்ள அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ இஸ்லாமியர்களுடைய பண்டிகை என்று வந்தால் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை வட இந்தியாவில் கொடுப்பதை போன்ற ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக ஒரு மத மோதல்களை உண்டாக்க வேண்டும். இதற்கு எதிராக இஸ்லாமியர்கள் கிளர்ந்தெழ வேண்டும். இதை வைத்துக் கொண்டு நாம் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல சங்க பரிவார கும்பல்கள் இருக்கின்றது. ஐயா GR சுவாமிநாதன் அவருடைய உத்தரவுகள் தொடர்ச்சியாக இது மாதிரி சமுதாயத்துல வந்து ஒரு பிளவை, செங்குத்து பிளவை ஏற்படுத்தக்கூடிய விதத்துலதான் தீர்ப்புகள் வந்து அமைகிறத வந்து பார்க்கிறோம். இந்த தீர்ப்பை இஸ்லாமிய சமுதாயம், ஒற்றுமையை விரும்பக்கூடிய தமிழக மக்கள் நிச்சயமாக இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கவில்லை. மாடு வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலங்கு கிடையாது. அது வந்து தலித்து மக்கள், பெருவாரியான தலித்து மக்களால் வந்து ஆட்டுக்கறியை வாங்கி சாப்பிட முடியாது. கிலோ 1000 ரூபா 1200 ரூபா செலவு பண்ணி ஒரு சத்தான உணவை தலித்து மக்கள் சாப்பிட முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்று உணவாக மாட்டு இறைச்சி வந்து இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க. இந்து மக்கள் பெருவாரியான பிரிவுகளை சார்ந்த மக்கள் வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க. கிறிஸ்துவ மக்கள் சாப்பிட்றாங்க. இப்படி ஒரு பொதுஜன மக்களுடைய பயன்பாட்டுக்கு உள்ள உணவு விஷயத்துல தலையிடுவதற்கு என்ன அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து இருக்குது? கடந்த அரசுகள் இருக்கும் பொழுது இப்படியான மனுக்கள்லாம் போடப்படுமா? ரம்ஜானின் பொழுது, பக்ரீதின் பொழுது போடப்படுறதையே அரசு தடுத்திருக்கா? இந்த மாதிரி அரசு தடுப்பாங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சங்க பரிவார இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் எப்போ வந்து அவங்க பசுமாட்டை பாதுகாக்கணும்னு களத்துல வருவாங்க, எப்போ உங்களுக்கு உணர்ச்சி பெருக்கெடுக்குன்னு சொன்னா, இஸ்லாமியரோட பக்ரீத் வந்தா மட்டும் என்ன செய்வாங்கன்னாக்கா இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போவாங்க. இப்போ அவங்க மனுக்களை வந்து போடுவாங்க, வழக்குகளை கொண்டு போவாங்க. அந்த வழக்கை பெரும்பாலும் நீதிமன்றங்களே தள்ளுபடி செஞ்சிடும். அல்லது வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன செய்வார்னாக்கா, இது இப்போதைக்கு எங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அவகாசம் இல்லை, கால அவகாசம் வேணும்னு மனு போட்டுருவாங்க, பதில் மனு போடுவாங்க. அப்ப அதுல தீர்ப்பே அதுல வராது. அப்பப்போ போறதும் வருவதுமாகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வரக்கூடிய அளவுக்கு உண்டான சூழல் கடந்த காலங்களில் முன் எப்போதும் இருந்ததே கிடையாது. அப்ப இதுல அரசுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்கள் மத்தியில இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அதிருப்தியான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு அப்துல் ரஹீம் அவர்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். பக்ரீத் பெருநாளை ஒழுங்காக கொண்டாட முடியல அப்படின்ற மாதிரியான நிறைய பதிவுகளை வந்து பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக பக்ரீதுக்கு முன்னாடி நாள் ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கிறாங்க. அன்அத்தாரைஸ்டு, அங்கீகாரமற்ற இடங்கள்ல மாடை வந்து பலியிடக்கூடாது, குறிப்பாக பசுக்களை வந்து பலியிடக்கூடாது, கன்றுகளை வந்து பலியிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டுச்சு. அதாவது நாளைக்கு பக்ரீது, முன்னாடி நாள் இரவு ஈவினிங் வந்து இந்த தீர்ப்பு அப்படின்றது பிறக்கப்படுறது, ஒரு உத்தரவு அப்படின்றது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு GR சாமிநாதன் அவங்களுடைய பெஞ்ச் வந்து அந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. நிறைய எதிர்ப்புகளை வந்து பார்க்க முடிஞ்சது. திடீர்னு பக்ரீதுக்கு முன்னாடி நாள் வந்து நீங்க பக்ரீத் ஃபெஸ்டிவல் அப்படின்றதே நம்ம பலியிட்டு இறைவன்ட்ட நம்ம வேண்டதான் அந்த ஃபெஸ்டிவல், ஒரு பலியிட்டு பகிர்ந்து கொடுக்கறது எல்லாருக்கும், இதுதான் அந்த ஃபெஸ்டிவலினுடைய நோக்கம் அப்படின்றதே. அப்படி இருக்கும் பட்சத்துல அதை தடுக்கிற வகையில ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இதுல உள்நோக்கம் இருக்குன்னு பலரும் விமர்சிக்கிறதா பார்க்க முடிஞ்சது. பக்ரீத் முடிஞ்சு இன்னைக்கு பார்க்கும்பொழுது சமூக வலைதளங்கள்ல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பக்ரீத்தை கொண்டாடுறதுல நிறைய இடங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சிங்கப்பெருமாள் கோயில்ல, திருவொற்றியூர்ல, கோயம்புத்தூர்ல சில இடங்கள்ல வந்து கூட்டு குர்பானி கொடுக்குற இடங்கள்ல மாடுகளை வந்து அகற்றிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரியான பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சது. நெல்லை முபாரக் SDPL அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாரு. சமூகத்துல பெரிய அளவுக்கான எதிர்ப்பு அப்படின்றது பெரிதாக இல்லை. அந்த உத்தரவுக்கு பிறகும் கூட பெரிய அளவுல எதிர்ப்பு அப்படின்றது இல்லை. ஆனா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு. பக்ரீத் செலிப்ரேட் பண்றதுல சில பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ ரம்ஜான் செலிப்ரேஷனின் போது அல்லது பக்ரீத் தான் நடக்கும்போது வட இந்தியாவில் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வரதை நம்மளால பார்க்க முடியும். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இப்படியான பிரச்சனைகள் வரதை நம்மளால பார்க்க முடியும். நம்ம வெளியே தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது நடந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி பலரும் பேசுறாங்க. பக்ரீதை ஒழுங்கா கொண்டாடினீங்களா இல்லையா? என்ன நடந்தது? பக்ரீத் பண்டிகை செலிப்ரேஷன்ல என்ன நடந்துச்சு? பக்ரீத் எங்களுக்கு நல்லபடியா போச்சு. அதுல வந்து ஒரு எங்களுடைய கொண்டாட்டத்துல எங்களுடைய இறைவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளிலே எந்த விதமான குறைகளையும் நாங்கள் பார்க்க முடியல. ஆனா ஒரு நெருக்கடி தரக்கூடிய வகையில இந்த தீர்ப்பு வந்து அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. பொது இடங்கள்ல நீங்க குர்பானி கொடுக்க கூடாது, அதற்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தான் வழக்கம். பக்ரீத்ல எப்படி அந்த பண்டிகையை நீங்க கொண்டாடுவீங்க? இப்ப என்ன நெருக்கடி அப்படின்றது ஏற்பட்டுச்சு? இப்ப ஆடு மாடு போன்ற பலி பிராணிகள்
அதை வந்து நம்ம இறைவனுக்காக அந்த பிராணிகளை வந்து அர்ப்பணம் செய்து அதனுடைய இறைச்சிகள் வந்து ஏழை மக்களுக்கு நாங்கள் வந்து விநியோகம் செய்வோம். அது நோன்பு பெருநாளாக இருந்தாக்கா அதில் ஃபித்ரான்னு சொல்லி ஏழைகளுக்கு அதில் எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி இதனுடைய கறிகள் எல்லாம் பசித்திருக்கக்கூடிய ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த உணவை நாம் வந்து கொண்டு போய் கொடுப்போம். அப்போ இறைவனுக்காக அறுக்கப்படுது, ஏழைகளுக்கு அது பயனுள்ளதாக வந்து இருக்குது. இந்த பலிபிராணிகளை பொது இடங்களில வந்து அறுக்கக்கூடாது, அதற்கென்று ஒதுக்கப்பட்ட ஸ்லாட்டர் ஹவுஸ்ல அனுமதிக்கப்பட்ட இடங்களை தான் நீங்க அறுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவை இந்த உத்தரவை நாங்க வந்து முதல்ல ஏற்க முடியாது. ஏன்னு சொன்னா இதை நாங்க வன்மையா வந்து கண்டிக்கிறோம். பொது இடத்துல வந்து பலியிடக்கூடாது என்று சொன்னால் அப்ப எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் வழிபாட்டு விஷயங்களில இந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து பார்க்கப்படுதா? ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவருடைய மத உரிமைகளை பின்பற்றுவதற்கு இந்த நாட்டில் அனுமதி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நேரத்தை வரையறுக்கிறாங்களே ஒழியில பொது இடத்துலதான் அவங்க பட்டாசு வந்து வெடிக்கிறாங்க. அவங்க மதம் சார்ந்த நம்பிக்கைகளை ஒவ்வொருத்தருக்கும் செயல்முறைப்படுத்துவதில் நமக்கு எந்த விதமான பொங்கல் ரோட்ல தான் வைக்கிறாங்க, வீட்டு வாசல்ல வைக்கிறாங்க. அப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா டைமை தான் ஷெட்யூல்டு பண்ண முடியுதே தவிர ஆனா பொது இடத்துலதான் பட்டாசுகள் வெடிக்கப்படுகின்றது. இப்ப ஆடு பலியிடக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது இஸ்லாமிய சமுதாயத்துல மட்டும் இல்ல, அது இந்து பெருமக்கள்கிட்டையும் அந்த பலியிடக்கூடிய பழக்கம் காலகாலமாக இருக்குது. அப்ப பலியிடுதல் அப்படிங்கிறது வந்து இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலத்தையும் தாண்டி ஆதி காலத்திலிருந்தே பலியிடுதல் அப்படிங்கிறது வந்து வேத காலத்திலிருந்து இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை. அப்ப இந்த பலியிடுதலை வந்து கோயில்கள்ல தானே வந்து கொடுக்குறாங்க, ஸ்லாட்டர் ஹவுஸ்ல வச்சு கொடுக்க முடியாத. அப்ப வீடுகளில் வச்சு கொடுப்பாங்க, கிராமங்களில் கொடுப்பாங்க, ஊர் எல்லைகளில் கொடுப்பாங்க. அப்ப இது வந்து அனைத்து சமுதாய மக்களுடைய வழிபாட்டு உரிமையும் பறிக்கக்கூடிய ஒரு உத்தரவாகத்தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுலயும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்கணும். ஒரு நாளைக்கு முன்னாடி உத்தரவுனாக்கா அதுல நம்ம பேசுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கப்படல. அரசு தரப்புல ஆஜராகிருப்பாங்களா? அரசு தரப்பு வழக்கறிஞர் அதை ஏதாவது பண்ணிருக்கணும்ல? அதுதான் ஒரு உத்தரவு கொடுத்து பொதுவா என்ன செய்வாங்கன்னாக்கா அதுல அப்பீல் செய்வதற்கான ஒரு அவகாசம் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த அவகாசமும் கொடுக்கப்படாமல் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறு உடனடியாக வழக்கு வருது. இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து சூரிய பிரசாந்த் வந்து தாக்கல் பண்றாரு. விரைந்து 1 வாரம் 10 நாளுக்குள்ள விசாரிச்சு அதுக்குள்ள ஒரு தீர்ப்பு, அதுக்குள்ள அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ இஸ்லாமியர்களுடைய பண்டிகை என்று வந்தால் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை வட இந்தியாவில் கொடுப்பதை போன்ற ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக ஒரு மத மோதல்களை உண்டாக்க வேண்டும். இதற்கு எதிராக இஸ்லாமியர்கள் கிளர்ந்தெழ வேண்டும். இதை வைத்துக் கொண்டு நாம் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல சங்க பரிவார கும்பல்கள் இருக்கின்றது. ஐயா GR சுவாமிநாதன் அவருடைய உத்தரவுகள் தொடர்ச்சியாக இது மாதிரி சமுதாயத்துல வந்து ஒரு செங்குத்து பிளவை ஏற்படுத்தக்கூடிய விதத்துலதான் தீர்ப்புகள் வந்து அமைகிறத வந்து பார்க்கிறோம். இந்த தீர்ப்பை இஸ்லாமிய சமுதாயம், ஒற்றுமையை விரும்பக்கூடிய தமிழக மக்கள் நிச்சயமாக இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கவில்லை. கடுமையாக கண்டித்து சமூக வலைதளங்களில் அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்கிறோம். மாடுகளை பலியிடுறதுல, பசுக்களை பலியிடுறது, கன்றுகளை பலியிடுறதுல ஒரு பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்க்கும் பொழுது பக்ரீத் பிரச்சனை அப்படின்றது வட இந்தியால முன்னாடியே தொடங்கிருச்சு. குறிப்பாக ஒட்டகத்தை வந்து பலியிடக்கூடாது, அங்கேயும் மாடுகளையும் கன்றுகளையும் பலியிடக்கூடாது. இங்க சொன்ன மாதிரியே ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தான் நீங்க வந்து பலி கொடுக்கணும், பொது இடங்கள்ல பலி கொடுக்க கூடாதுன்ற உத்தரவை அங்க பிறப்பிச்சதையும் நம்ம பார்த்தோம். இப்ப வழக்கமா ஒட்டகத்தை பலியிடுறது, மாடுகளை பலியிடுறது அதெல்லாம் வழக்கமா தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறையா, இல்ல எப்படி? அதாவது ஒட்டகத்தையும் குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரான்ல வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம், குரான் ஹதீஸ்ல வந்து இருக்குது. இஸ்லாமிய மரபுகள்ல உள்ள ஒன்றுதான். ஆனா ஒட்டகம் வந்து இப்ப பரவலா தமிழகத்துல இல்ல, பயன்பாட்டுல இல்ல. அறுக்கணும்னா நம்ம குஜராத்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்துதான் இங்க வந்து ஒட்டகத்தை அறுக்க முடியும். அதுக்கு தடை விதிக்கும் போது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா மாற்று வழிகள் நமக்கு ஆடு மாடுகள் போன்ற உயிரினங்கள் வந்து இருக்குது. இப்ப மாட்டை குர்பானி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கான ஒரு பிரத்யேகமான காரணம் என்ன? மாடு வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலங்கு கிடையாது. அது வந்து தலித்து மக்கள், பெருவாரியான தலித்து மக்களால வந்து ஆட்டுக்கறியை வாங்கி சாப்பிட முடியாது. கிலோ 1000 ரூபா 1200 ரூபா செலவு பண்ணி ஒரு சத்தான உணவை தலித்து மக்கள் சாப்பிட முடியாது. அப்ப அவங்களுக்கு ஒரு மாற்று உணவாக மாட்டு இறைச்சி வந்து இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க. இந்து மக்கள் பெருவாரியான பிரிவுகளை சார்ந்த மக்கள் வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க. கிறிஸ்துவ மக்கள் சாப்பிட்றாங்க. இப்படி ஒரு பொதுஜன மக்களுடைய பயன்பாட்டுக்கு உள்ள உணவு விஷயத்துல தலையிடுவதற்கு என்ன அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து இருக்குது? கன்றுக்குட்டியை வந்து பலியிடுவதற்கு இஸ்லாத்திலே வந்து அனுமதி கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. 2 வயது வந்து பூர்த்தி ஆகி இருக்கணும், பல்லு விழுந்திருக்கணும், இப்படி அளவுகோல் இருக்குது. பால் தரக்கூடிய பசுமாட்டை அறுக்கக்கூடாது என்கின்ற விதியும் வந்து இருக்குது. முகமது நபி அழகா வந்து சொல்றாங்க, ஒரு கன்று இடப்பட்ட நிலையில அந்த கன்று பால் குடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த பால் தரக்கூடிய பசுமாட்டை அறுக்காதீங்க, கண்ணுக்குட்டியும் அறுக்காதீங்க.
அப்போ வந்து உணவுக்கு தயாராகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒன்றையும் அந்த சித்திரவதையும் செய்யக்கூடாது. நான் வந்து பலியிடுறேன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம், கோழி அடிச்சு குரம்பாக்குறேன்னு சொல்லி கதவுல வச்சு என்ன செய்வாங்கனாக்கா கோழி கழுத்தை நெருக்குவாங்க, கல்லால அடிச்சு கோழியை வந்து பிச்சு வீசுவாங்க, கழுத்துல வந்து கடிப்பாங்க. நீ பார்க்கலாம். அப்ப யாரும் விமர்சனத்துக்காக நம்ம இதை சொல்ல விரும்பல. அப்ப இந்த மாதிரி பல வகையில உயிரினங்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு நடைமுறைகள் வந்து இருக்கத்தான் செய்கிறது மத வழிபாடு என்கின்ற பேரில. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல அந்த உயிரினத்தை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. அறுப்பதற்கு முன்னால் அந்த கத்தியை நீங்க கூர்மையா வச்சுக்கணும். கூர்மைப்படுத்துவதை கூட அந்த விலங்குக்கு முன்னாடி நீங்க பண்ணாதீங்க, அந்த விலங்கு வந்து அது துன்புறும் என்று அதை இந்த முறையில தான் அறுக்க வேண்டும் என்று ஹலாலான முறையில அது உடனடியாக அதனுடைய உயிர் போகக்கூடிய வகையில அந்த உணவுக்காக அது பயன்படக்கூடிய வகையில தான் என்ன செய்யுது இது ஒட்டுமொத்த வழிகாட்டுதலும் சொல்லப்பட்டிருக்கிறதுல இருந்து. அப்ப இதுல துன்புறுத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வந்து இல்ல. பிற மதத்தை வந்து அவங்களுடைய மத வழிபாட்டுகளை வந்து நாம வந்து கேள்விக்குள்ளாக்குவதும் அப்படிங்கிறதும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்துல இறைவனுக்காக பலியிடுவதற்கென்று சில பிராணிகள், ஆடு மாடு போன்ற பிராணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு மார்க்க நடைமுறையை தான் இஸ்லாமிய மக்கள் வந்து செய்து வருகின்றார்கள். அரசு என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசு வந்து இந்த மாதிரியான தருணங்களிலே தான் அந்த சமுதாய நல்லிணக்கத்தை பேணக்கூடிய சொல்லும் பொழுது அவங்க ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்றத உங்களுடைய கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமா இப்படி இந்த உணவு பழக்கத்துல போன ஆட்சியில வந்து புத்தக திருவிழான்னு நினைக்கிறேன், புத்தக திருவிழாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் பொழுது அங்க வந்து பீஃப் பிரியாணி இல்ல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஏன் நீங்க வந்து மற்ற உணவுலாம் வச்சிருக்கீங்க, ஏன் பீஃப் பிரியாணிக்கு வந்து ஒரு ஸ்டால் ஏன் நீங்க கொடுக்கல, அங்க வந்து சாப்பிட்டு போட்டுமே எல்லாருமே, அரசு என்ன ஒரு தீண்டாமை பார்க்குதான்னு சொல்லி பீஃப் ஒரு ஸ்டால் போடலன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா இன்னைக்கு பக்ரீதின் பொழுது, ஒரு பண்டிகையின் பொழுது இப்படிப்பட்ட ஒரு உத்தரவுன்றது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நெல்லை முபாரக் சுட்டிக்காட்டியே சொல்றாரு என்னென்ன இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம். கூட்டு குர்பானி வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, அங்க கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. சமூகத்துல இருந்தும் பெரிய எதிர்ப்பு அப்படின்றது வரல. அரசு கிட்ட இருந்தும் அரசு மௌனமாக இருக்காங்க. இது சம்பந்தமாக யாரும் இன்னும் எந்த அமைச்சரோ அல்லது அரசினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே பேசல. இந்த எதிர்ப்பு பெரிதாக இல்லாம இருக்கிறதையும் அரசினுடைய மௌனத்தையும் எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த அடிப்படையில வந்து இந்த புனித பசு அப்படிங்கிற பிரச்சனை வந்து இப்போ உள்ள பிரச்சனை இல்லை. இந்தியாவில வட இந்தியாவில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பசுவின் பேரால் மிகப்பெரிய கலவரங்கள் வந்து நடத்தப்பட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் இதுக்கு முந்தைய உள்ள காலங்கள்ல நடந்திருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தமிழகத்துல வந்து எடுபடாது. ஒவ்வொரு மதத்துக்கென்று ஒரு புனிதத்தன்மை வந்து இருக்கலாம். அது இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் மீது திணிப்பது என்பதை வந்து ஏற்க முடியாது. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் பன்றி இறைச்சி வந்து நாங்க சாப்பிட மாட்டோம், அப்ப நீங்களும் சாப்பிடக்கூடாது அப்படி நாங்க வந்து அதை வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எங்க மதத்துல அது தடை செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீங்க அது விருப்பமா இருந்தா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இஸ்லாமியர்களுடைய பார்வையாக வந்து இருக்குது. அப்ப அந்த மாதிரி நான் வந்து ஒரு கடவுளாக வந்து வழிபடுகின்றேன் என்று சொன்னால் அப்ப அவங்களுடைய வழிபாட்டுல நம்ம போய் தலையிட வந்து முடியாது. இப்படி வந்து அவர்களுக்கு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாதைகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு மண்ணு தான் தமிழகம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து ஒரு இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்து பூதாகரமாக ஆகாமல் இருப்பதற்கு இந்த மண்ணினுடைய தன்மை வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறத நாம வந்து பார்க்கிறோம். இப்ப இதுல அரசு வந்து உடனடியாக தலையிட்டு வந்து கண்டிப்பாக இந்த சட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அரசு தரப்பு வழக்கறிஞர் இதுல என்ன வாதங்களை எடுத்து வச்சாங்க, இந்த தீர்ப்பு வருகின்ற வரையிலும் அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அப்ப அரசு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நேரத்துல விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ற அந்த வாக்குறுதி இப்ப காத்துல வந்து பறக்க விடப்பட்ட ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையை நாம வந்து பாக்குறோம். எந்த கருத்துமே சொல்லாம ஒரு நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த நீதிமன்றத்தினுடைய கருத்து வந்து மக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு எதிராக அவங்க நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகுவதற்கோ வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய வேலைகளையோ உடனடியாக அரசு வந்து செய்யணும். கடந்த காலங்களில் அப்படி செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வழக்குகள்லையும் அரசினுடைய அணுகுமுறைகளை நாம வந்து பார்த்திருக்கோம் கடந்த கால திராவிட அரசுகள்ல. அப்ப இப்ப அரசு மௌனம் காப்பது அப்படிங்கிறது வந்து சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைகளை நாங்க பாதுகாப்போம் என்று சொன்னது வந்து அது காற்றோடு நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போதைக்கு நம்மளால. கடந்த அரசுகள் இருக்கும் பொழுது இப்படியான மனுக்கள்லாம் போடப்படுமா? ரம்ஜானின் பொழுது பக்ரீதின் பொழுது போடப்படுறதையே அரசு தடுத்திருக்கா? இந்த மாதிரி தடுப்பாங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சங்க பரிவார இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் எப்ப வந்து அவங்க பசுமாட்டை பாதுகாக்கணும்னு களத்துல வருவாங்க, எப்ப உங்களுக்கு உணர்ச்சி பெருக்கெடுக்கும் சொன்னா இஸ்லாமியருடைய பக்ரீத் வந்தா மட்டும் என்ன செய்வாங்கன்னாக்கா இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போவாங்க, அவங்க மனுக்களை வந்து போடுவாங்க, வழக்குகளை கொண்டு போவாங்க. அந்த வழக்கை பெரும்பாலும் நீதிமன்றங்களே தள்ளுபடி செஞ்சிடும். அல்லது வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன செய்வாருனாக்கா இது இப்போதைக்கு எங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அவகாசம் இல்லை, கால அவகாசம் வேணும்னு மனு போட்டுருவாங்க, பதில் மனு போடுவாங்க. அப்ப அதுல தீர்ப்பே அதுல வராது. அப்பப்போ போறதும் வருவதுமாகத்தான் இருக்குமே ஒழிய
ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வரக்கூடிய அளவுக்கு உண்டான சூழல் கடந்த காலங்களில் முன்ன எப்போதும் இருந்ததே கிடையாது. அப்ப இதுல அரசுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்கள் மத்தியில இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அதிருப்தியான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்ப வாக்கு செலுத்தினதுல கணிசமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் நிச்சயமாக தாவேக்கால இருக்கு. நான் கேட்க வர கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ அமைந்திருக்கிறது ஒரு கூட்டணி அரசாங்கம். தாவேக்கா ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படின்றத உங்களுடைய கொள்கையாக சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலனாக நாங்கள் இருப்போம் அப்படின்றதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த கட்சியில இருந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரும் அமைச்சராக இருக்காரு, பர்வேஸ் அமைச்சராக இருக்காரு. IUML உள்ள கூட்டணியில இருக்காங்க. அதுல ஷாஜகான் வந்து மினிஸ்டரா இருக்காரு. அது இல்லாம காங்கிரஸ் இருக்கு, விசிக, எல்லா ஜனநாயக சக்திகளும் கூட இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளவு பேர் இருந்தும் அரசு மௌனமாக இருக்கு அப்படின்னா IUML இருக்கு, IUML அழுத்தம் கொடுக்கலையா, விசிக அழுத்தம் கொடுக்கலையா, கம்யூனிஸ்டுகள் அழுத்தம் கொடுக்கலையா, அல்லது அந்த கட்சியே இதை கடந்து போறாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ்வளவு ஜனநாயக சக்திகள் இருந்தும் இந்த பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவுல விவாதிக்கப்படல, பேசப்படலன்றது எதை உணர்த்துது? அது என்னன்னா, களத்துல வந்து அந்த தீர்ப்புகள் வந்து உங்களுக்கு நடைமுறைக்கு வந்து படுத்தப்பட முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லி இருக்கு, நடைமுறைப்படுத்துறதுனால தானே நிறைய கூட்டு குர்பானியை வந்து கலைச்சிருக்காங்க அப்படின்னா அது நடைமுறைப்படுத்துறது வெளிப்படுத்த ஒரு 2 இடங்கள்ல நீங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச நான் அறிஞ்ச வகையில ஒரு 3-4 இடம் நீங்க சொன்ன கோயம்புத்தூர்ல SA காஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் கவுன்சிலர் அப்படின்னு நம்மளே போன்ல வந்து பேசணும். அப்போ வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பிறகு வந்து ஒரு சின்ன நோட்டீஸ்க்கு பின்னாடி அவர் குர்பானி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி கார்கில் நகர்ல அவங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில வச்சு அவங்க குர்பானி கொடுக்குறாங்கன்னு புகார் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் வந்து குர்பானி வந்து கொடுத்துறாங்க. ஆக மொத்தம் தமிழகம் முழுவதும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா மக்கள் வந்து குர்பானி கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், மன ரீதியான ஒரு நெருக்கடி, கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நிம்மதியாக அதை செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. குர்பானியை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸ்லாட்டர் ஹவுஸ்ல கொடுக்கணுங்கிற மாற்று வழி இருக்குதுல, நான் கேட்கிறேன், அதை நடைமுறைப்படுத்த முடியுமா? எத்தனை ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு? இல்ல, அது ஸ்லாட்டர் ஹவுஸ்ல கொடுங்கன்னு சொல்றது நியாயமா தானே பார்க்கப்படும். நீங்க ஒரு பொது இடத்துல வெட்டுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பொது இடம் வந்து அங்க ரத்தமா இருக்கும், அதுவாகும் இதுவாகும். நீங்க ஸ்லாட்டர் ஹவுஸ்ல கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுதானே ஜென்ரலாவே ஒரு நீதிபதி சொல்லும் போது எல்லாருக்கும். அது கரெக்டா. பொது இடங்கள் நல்லா அழகா கேட்குறீங்க. பொது இடங்கிறது வந்து இப்ப சாலையில வச்சு ஒரு மவுண்ட் ரோட்ல வச்சு குர்பானி கொடுக்கறதோ, மெரினா பீச்சில் வச்சு குர்பானி கொடுக்கறதோ அப்படி அல்ல. இந்த பொது இடங்கிறது வந்து இப்போ குர்பானி கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்லாம் ஒரு மைய கபிரஸ்தானா இருக்கும், பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய தோட்டங்களாக வந்திருக்குதோ, மக்கள் பார்வைக்கு அப்பாற்பட்டு மறைப்புகள்லாம் நம்ம அப்படிதான் வழிகாட்டுதுல. இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில பல சமுதாய மக்கள் மத்தியில கலந்து வாழும் பொழுது அவர்களுக்கு தொல்லை ஏற்படாத வகையில மறைப்புகள்லாம் போட்டு உரிய முறையில தான் அதை வந்து பண்றாங்களே ஒழிய, பொதுமிட இடம் என்று சொன்னால் ரோட்ல வச்சு அறுக்கிறது இல்லை, ரத்த ஆற்றை ஓட்டுறது கிடையாது, அப்படி கிடையாது. அது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துலதான் வச்சு பண்றாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ் இப்ப நீங்க சென்னையில எடுத்துக்கங்களேன், நீங்க சொல்லுங்க, ஸ்லாட்டர் ஹவுஸ் எத்தனை ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு? புளியந்தோப்புல ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு. இதுல எத்தனை லட்சம் மாடு இருக்கிறதுக்கு சொல்லுங்க, ஆடு இன்க்ளூடிங் ஆடு கூட நீங்க ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தான் இப்ப நம்ம அறுத்து நமக்கு ஆடு வருது. நம்ம ஆட்டு இறைச்சி சென்னையில பயன்படுத்துறோம். எல்லா ஆட்டு இறைச்சியும் புளியந்தோப்பினுடைய ஆட்டு தொட்டியில அறுக்கப்பட்டு சீல் குத்தப்பட்டு தான் நமக்கு இறைச்சியாக வருது. இப்ப நீங்க எல்லாருமே போய் அங்க ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தான் அறுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான வசதிகள் அங்க செய்யப்பட்டிருக்குதா? நம்ம நாட்டுல அது சாத்தியம் கிடையாது. அதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தாம, முறையான ஸ்லாட்டர் ஹவுஸ்களை வந்து உற்பத்தி செய்யாம, அதுக்கான இடங்களை ஒதுக்காம நீங்க பொது இடங்களை கொடுக்க கூடாது, ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உத்தரவுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்குது. அதனால இஸ்லாமிய பெருமக்கள் மக்களுக்கு இடையூறு இல்லாத வகைகள்ல ஒதுக்குப்புறமான இடங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க, குர்பானியை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மன நெருக்கடியை இந்த உத்தரவு ஏற்படுத்தி இருக்கு. IUML அமைதியா இருக்கிறதுலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுவாகவே இப்ப இந்த தாவேக்காவுடைய அரசு அமைஞ்சு 2-3 வாரங்கள் ஆகுது. அப்போ வந்து பொதுவா எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கூட நாங்க 6 மாத காலம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொன்னாங்க. பொதுவா சிந்தனையாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பார்த்து தான் நம்ம கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. ஒரு நீண்ட நெடிய காலம் அவர்களுக்கு வந்து ஆட்சி செய்த அனுபவங்கள் கிடையாது, அவங்க மினிஸ்டராக இருந்தது கிடையாது, முன்னாள் வேற கட்சிகள்ல இருந்து வந்தவங்களும் ரொம்ப குறைவாகத்தான் வந்து இருக்கிறாங்க. ஒரு புதிய அரசாகவும் அனுபவமற்ற ஒரு அரசாகவும் இருக்கும் பொழுது அப்ப எடுத்த உடனே நம்ம முழு விமர்சனங்களும் சொல்வதுங்கிறது ஒரு அறிவார்ந்த சமுதாயத்துக்கு அழகாக இருக்காதுங்கிற அடிப்படையில அரசியல் கட்சிகள், நீங்க சொன்ன IUML ஆக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது அந்த கட்சியில இருக்கக்கூடிய பர்வேஸாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாமிய சமுதாயத்தை மக்களை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், கொஞ்ச நாள் போகட்டும், அவங்களுக்கான ஒரு பிரீத்திங் பீரியட் நம்ம வந்து கொடுப்போம், அவங்க செட்டில் ஆகட்டும், ஒரு 2-3 மாசம் போகட்டும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. அர்ஜுன் சம்பத்தினுடைய அமைப்பு இந்து மக்கள் கட்சி, அதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கேஸை வந்து போடுறாரு, இந்த சூரிய பிரசாந்த் அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ அர்ஜுன் சம்பத் யாரு, அவர் என்ன பண்றாருன்றதை எல்லாருமே தமிழ்நாடே பார்த்துட்டே தான் இருக்கு.
அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான அச்சம் உங்களுக்கு இருக்கா, இல்ல ஒரு நார்மலா தான் பாக்குறீங்களா இது? இல்ல, இது கண்டிப்பா வந்துங்க ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்குகளை பொறுத்த வரையிலையும் அவர் திருப்பரங்குன்றம் விஷயத்துல தீபத்தை ஏத்த வேண்டும் என்ற உத்தரவு இருக்குல்ல, ஏத்தலாம் என்பது வேறு, ஏற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு வந்து அந்த உத்தரவை இடுவதற்குண்டான அந்த மரபுகள் அங்க இருக்குதாங்கிறத கூட முறையாக ஆய்வு செய்யப்படாம சம்பந்தப்பட்ட அங்க இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கள், அங்க இருக்கக்கூடிய கோயில் ஆலய நிர்வாகிகள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முரணாக என்ன செய்யறாங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து கொடுத்து அது சமுதாயத்துல ஒரு பரபரப்பா போனதை நாம வந்து பாக்குறோம். அதே மாதிரி இந்த விஷயத்திலும் கூட அது சமுதாய நலனை வந்து பின்னுக்கு தள்ளிவிட்டு இதுல வந்து ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த தீர்ப்பை வந்து நாங்க பாக்குறோமே ஒழிய சட்டத்தின் பால் அமைந்த ஒரு தீர்ப்பாக இதை நாம வந்து பார்க்கல. இது மக்கள் மத்தியில வந்து ஒரு அதிருப்தியையும் சலசலப்பையும் மத மோதல்களையும் ஏற்படுத்துவதற்குண்டான சூழலைத்தான் இந்த தீர்ப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே வழக்கே எடுக்கட்டும், விசாரிக்கட்டும், அப்ப எங்க தரப்புல இருந்து நாங்க வாதத்தை வைக்கிறதுக்கான கால அவகாசங்கள் கொடுக்கப்படும். இப்ப என்ன பண்ணணும் அரசு, தாவேக அரசு இப்போ என்ன பண்ணுவேன்னா உத்தரவு கொடுத்துட்டாங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சி அப்படின்றது நடந்திருக்கு. ஒரு நாள் முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அந்த நெருக்கடிக்கு உள்ள ஆயிருச்சு இந்த பக்ரீத் பண்டிகை அப்படின்றது. இப்ப அடுத்த பக்ரீதின் பொழுது இது திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கும், அல்லது ரம்ஜான் வருது அப்படின்னா அப்ப கூட இது தொடர்பான சில அழுத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்த கட்டம் என்ன, அரசு என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் வந்துங்க நம்ம ஏற்கனவே வந்து எப்படி வந்து சட்டத்தை நோக்கி நம்ம 2 வேலை இருக்கு. ஒன்றும் சட்ட ரீதியாக இது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு நோக்கி அடுத்த கட்டமாக அரசும் போக வேண்டியிருக்கு, நம்மளும் போக வேண்டி இருக்கு. ஆனால் எந்த வகையில இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வெளியிட்டாலும் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒண்ணு. இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய வழிபாட்டில, இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய வழிபாட்டு மட்டுமல்ல, எந்த ஒரு சமுதாய மக்களுடைய வழிபாட்டிலும் தலையிட்டு ஒரு அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும் கோர்ட்டே ஒன்று சொன்னாலும் கூட அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கோயில்களில் ஆடு மாடு பலியிடுவதற்கு தடைன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சா? ஒரு மனிதனுடைய வழிபாட்டு உரிமையில தலையிட்டாக்கா அது சட்டமா இருந்தாலும் அது நீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் கூட அது நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால இது வந்து எதிர்காலங்கள்ல இந்த உத்தரவுகள் வந்து நீர்த்து போகும், அதுக்குண்டான அடிப்படையை நோக்கி தான் நகருங்கிறது எங்களுடைய பார்வையாக. தாவேக அரசு என்ன பண்ணணும்? தாவேக அரசு இதுக்கு எதிராக அவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு அவங்க கொண்டு போகணும். தமிழகத்தினுடைய அந்த யதார்த்த நிலவரங்களை, சட்ட சிக்கல்களை சொல்லி அதுக்குண்டான உரிய ஏற்பாடுகளை செய்யணும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், மக்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உடைய கருத்தில் ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.